السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்று ஹிஜ்ரி 1436 வருடத்தின் ரமதானுல் முபாரக் 27ஆம் நாள். வழமை போன்று இன்று இந்த மஜ்லிஸ் தமாம் செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நடைபெற்ற எல்லா மஜ்லிஸுகளையும், நடைபெற இருக்கும் மஜ்லிஸுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வருடம் நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பேசி வந்தோம். அதிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இப்போது பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகள் குர்ஆனில் மட்டும் 135 இடங்களில் சொல்லப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பகுதி சூரத்துல் பக்ராவிலே இடம்பெற்றிருக்கிறது. சூரத் இப்ராஹிம் என்ற ஒரு அத்தியாயமும் இருக்கிறது. நபிமார்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அடுத்த சிறப்புடையவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதில் வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு கருத்து, இன்னொன்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இன்னொரு கருத்து. இந்த இரண்டு கருத்துக்களிலும் மிக வலிமையான கருத்து எது என்று பார்த்தால், அதிகமான அறிஞர்கள் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்க்க போனால் அது கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸுக்கு, மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். அங்கே சில மக்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய காதுகளிலே விழுகிறது. எப்படி பேசுகிறார்கள் என்றால், ஆதம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சூஃபியாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னுடைய கையாலேயே படைத்தான். எனவே அவர்கள்தான் எல்லா நபிமார்களிலும் மனிதர்களிலும் உயர்ந்தவர்கள் என்று சில சஹாபிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். ஏனெனில் அல்லாஹ் அவர்களை இத்தஹதஹுல்லாஹு ஹலீலா, தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். வேறு யாரையாவது நண்பனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானா? அதனால் அவங்க தான் மிக உயர்ந்தவர்கள். இன்னும் சில அல்லது ஒரு சஹாபி சொன்னார்கள், இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் எல்லா நபிமார்களிலும் மேலானவர்கள். ஏனெனில் கல்லமஹுல்லா, அல்லாஹ் அவர்களோடு பேசினான், நேரடியாக பேசியக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்குத்தான் கிடைத்தது. இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மிக மேன்மையான ஒரு நபி. ஏனெனில் அவர் ரூஹுல்லா, அல்லாஹ் தன்னுடைய உயிரிலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெஞ்சிலே ஊதி அவர்கள் உருவானவர்கள்.
தூய ஆவி. எனவே அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டு இருந்து அவர்கள் அந்த மஜ்லிஸிலே வந்து அமர்கிறார்கள். அமர்ந்து சொன்னார்கள், நீங்கள் ஆதம் நபியை பற்றி இப்படி சொன்னீர்கள், அது அப்படித்தான். இப்ராஹிம் நபியை பற்றி இப்படி சிறப்பாக சொன்னீர்கள், அது அப்படித்தான். மூசா நபியை பற்றி இப்படி சிலாகித்து கூறினீர்கள், அது அப்படித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து இப்படி நீங்கள் பேசினீர்கள், அதுவும் அப்படித்தான். எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் யார் தெரியுமா? அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் யாரை பற்றியெல்லாம் சொன்னீர்களோ அவர்களெல்லாம் நாளை மறுவுலகில் எனக்கு கீழே இருப்பார்கள். வலா ஃபஹ்ர், நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை என்று சொல்ல அந்த ஹதீதினுடைய தொடரிலே ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதான் இங்கே செய்தி. என்ன சொன்னார்கள் என்றால், நாளை மறுவுலகத்தில் எல்லா நபிமார்களும் என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லோரும் எனக்கு கீழே இருப்பார்கள். இந்த இடத்துல இப்ராஹிம் நபியை குறிப்பிடுறாங்க. அப்போ என்ன விளங்குறோம்? இப்ராஹிம் நபியே எனக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இருக்கிறாங்கங்கிறது இந்த ஹதீதிலிருந்து தெளிவு என்று ஹதீதுக்கு ஆய்வாளர்கள், ஹதீதினுடைய ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அவர்களும் எனக்கு கீழே தான் இருப்பார்கள் என்று சொன்னால், அவங்களே எனக்கு கீழேங்கும் போது மற்ற எல்லாரும் கேட்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் அது பொருள். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையை வகிப்பவர்கள் நாம் இப்போது வரலாற்றை பேசி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாயகர் சையதுனா கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனி செய்திக்கு நாம் வருகிறோம். இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்தில் தான் முதலாவதாக ஹத்னா விருத்த சேதனம் செய்வது என்பது ஏற்பட்டது. முதல் விருத்த சேதனம் அவர்களுக்கு தான் செய்யப்பட்டது. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்க, சுன்னத்து விடுங்க என்று அல்லாஹ் சொன்னான். அவர்களுக்கும் விருத்த சேதனத்தை அவங்க குழந்தையாக இருக்கும்போது விருத்த சேதனம் செஞ்சிட்டாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சுன்னத்து செய்யும்போது வயசு என்ன தெரியுமா? 80 வயசு. ஓஹோ இப்னு சமானீன சனா, அவர்கள் 80 வயசை அடைந்திருந்தார்கள். 80 வயதிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய அது ஒரு பெரிய கோடாரியை கொண்டு வந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்தார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு தகவல். அதே போன்று அவர்கள் வாகனிக்கக்கூடிய வாகனமாக எது இருந்தது என்பதில் அதிகமான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் புராக். அவர்களுடைய வாகனம் புராக்காகத்தான் இருந்தது. அவர்கள் புராக்கிலே வாகனித்தார்கள் என்று குறிப்பிடுறாங்க. இது எதற்காக இந்த இடத்துல குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில சங்கடங்கள் ஏற்படுது, வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் ஏற்படுகிறது. வந்து சந்திக்கவில்லையா போகவில்லையா என்ற ஒரு கேள்விலாம் ஏற்படுகிறது. வரலாற்றிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் கொடுக்கப்பட்ட நிகழ்வு எப்போது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது குர்பான் கொடுக்கப்பட்டதுங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை, எப்போது. ஏன்னா சின்ன வயசில் போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்யாணம் முடிஞ்ச பொழுது தானே வர்றதாக வரலாறு சொல்லுது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்பான் கொடுக்கும் பொழுது வயசு 12, 13 போன்ற வயசு, அந்த மாதிரி வயசில் தான் என்ன செஞ்சுருக்குது, குர்பான் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எப்படி வரலாற்றிலே பார்க்க முடிகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து போனவங்க குழந்தையாக பால்குடி பருவத்தில் இருக்கும் பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது போனவர்கள் திரும்பி எப்போ வர்றாங்க? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வர்றதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்படி ஆனால் இடைப்பட்ட காலத்தில் உள்ள நிலை என்ன என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு நாம் பதில் சொல்லுவோம். அது போக இந்த இடத்துல இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வரலாற்று செய்திகள் இருக்கக்கூடிய அடிப்படையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டு திருப்பி எப்போ தான் வந்தாங்க? கல்யாணம் முடித்த பிறகு தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடித்த பிறகு தான் வந்தாங்க, அதுக்கு இடையில் வரல. அதனால் அப்படியானால் இந்த குர்பான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், குர்பான் கொடுக்கப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்ல, அது இசாக் அலைஹிஸ்ஸலாம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு. ஆனால் அது வலிமையானதல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நாம் தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாவற்றையும் சொல்ல முடியாது.
ஒரு குறிப்பிட்ட சில தகவல்களை நாம் சொல்வோம். எப்படி என்று சொன்னால், இடையிடையாக அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. புராக்கிலே அவர்கள் வருவார்கள். அவர்கள் வாகனிக்கக்கூடிய இன்னஹு கான யர்கபுல் புராக இதா சார இலையும், அவர்களவில் வருவதாக இருந்தால் தன்னுடைய மனைவியோ பிள்ளையோ பார்க்கிறதா இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, புராக்கில் வந்துட்டு போவாங்க. இது அடிக்கடி நடந்துக்கிட்டு இருந்தது தான். அந்த சமயத்தில் தான் இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய நிகழ்வும் நடந்தது என்று அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தஆலா இந்த குர்பானினுடைய விஷயத்தை பற்றி மிக அற்புதமாக என்ன செய்கிறான், சூரத்து சாஃபாத்திலே சொல்லி காட்டுகிறான். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இப்போ அந்த இடையில வந்துட்டு போகும் பொழுது ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, மகனே நான் ஒரு கனவு கண்டேன். இன்னி ஆராஃபில் மனாம் அன்னி அது பஹுக்க, உன்னை அறுத்து பலியிடுவது மாதிரி நான் கனவு கண்டேன். பிள்ளையை அறுத்து பலியிடுறதுன்னா லேசான விஷயமா? குர்பான் கொடுக்கறது, பிள்ளைய குர்பான், ஆடா மாடா? நமக்கு ஆடு மாடு பக்கத்தில் அறுக்கிறதுக்கே நம்ம நிற்க முடியாது. பெத்த பிள்ளைய, அதுவும் நீண்ட தவம் கிடந்த பெத்த பிள்ளை, 80 வயசுக்கு பிறகு பிறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை வரலாற்றில் 86 வயசு என்று வருகிறது. 86 வயசில் பிறந்த பிள்ளைய குர்பான் கொடுங்க, எவ்வளோ காலம் அவங்க ஏங்கி இருப்பாங்க. தவம் கிடந்த பிள்ளையை, சரி தவம் கிடக்காம பிறந்த பிள்ளையும் குர்பான் கொடுக்க முடியுமா? அடுத்து பலியிடுங்க. இப்படி நான் ஒரு கனவு கண்டேன். இன்னி அது பஹக்கா ஃபொந்தூர் மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறான். இப்படி கனவு கண்டவப்பா, நீ என்ன நினைக்கிறா? 13 வயசு பிள்ளை என்ன பதில் சொல்லுகிறது? காலையா அபத்தி ஃபஅல் மா துமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள். நான் பொறுமையாக இருப்பேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? வாப்பாக்கு தப்பாமல் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சோதனைகளில் பொறுமையாக இருந்தாங்க. இது அவர்களுக்கு பிள்ளையை விட வாப்பாக்கு தான் பெரிய சோதனை. பிள்ளையை விட வாப்பாக்கு பெரிய சோதனை. பிள்ளையை அறுக்கிறதுங்கிறது வாப்பாவால் முடியுமா? ஆனாலும் கூட அதை என்ன செஞ்சாங்க, கையில் எடுத்துக்கிட்டு போனாங்க, மகனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நாள் கேட்டாங்க. இது கேட்டு சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மகனை குர்பான் கொடுக்கறதுண்டு கத்தியும் எடுத்துக்கிட்டு போகப்படுது. போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஷைத்தான் வர்றான். இப்ராஹிம், நான் இப்லீஸ், அது வேறு விஷயம், அது உங்களுக்கு தெரியும். நான் கெட்டதை தான் சொல்வேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அப்படி சொல்லலை. என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருக்கலாமா? இது சரியா? நீங்கள் பெத்த பிள்ளை, அது தவம் கடந்த கிடைச்ச பிள்ளைய போய் அறுக்க போகிறீங்களே, எங்கேயாவது இது நடக்குமா? இது அப்படியுமா உங்களுக்கு இறக்கம் இல்லாமல் போச்சு? டே, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன், இது சரியில்லையே, இது பிள்ளையை அறுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அது என்ன நியாயம் இல்லாத விஷயம்? இது எனக்கும் என் ரப்புக்கும் என் பிள்ளைக்கும் உள்ள விஷயம். நீ என்ன தலையிடுற? நீ என்ன தலையிடுவது? இல்லை இல்லை, இது நல்ல விஷயத்த சொல்ல தானே வேணும். நீ நல்ல விஷயத்த சொல்வியா? நீ சொல்கிறது நல்ல விஷயமா? முனாஃபிக்குகள் இருக்கிறான்னு வைங்க, அவன் சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயமா? முனாஃபிக்குகள் இருக்கிறாங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் நல்லதா? இல்லைங்கிறான். அல்ல, அவன் ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூல்னு சொன்னாலும் அது பொய்ங்கிறான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நாயகமே, முனாஃபிக்குகள் உங்களிடத்திலே வந்து அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதரா இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்கள் அல்லாஹ்வின் ரசூலு அப்படிங்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? இது உண்மை இல்லைங்கிறான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறான். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்கிறது பொய். அவன் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறான். இந்த வாரிசுகள் தான் இந்த வஹாபீஸ், இந்த கழுதைகள். ஆக அவனுக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லை. இப்லீஸ் அப்படி தான் என்ன செய்ய சொன்னான். என்ன சொன்னான்? நான் வந்து நல்லது தானே சொல்கிறேன். நீ நல்லதை என்ன சொல்லுவா? நீ நல்லதை சொல்கிறியா? நீ யாருக்கு நல்லதை சொல்லுவியா? ஒருபோதும் உன்னை நம்ப மாட்டேன், நீ போ அப்படின்னா போகல. உடனே கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. கல்லை தூக்கி எறிஞ்ச உடனே அங்கேருந்து ஓடிட்டான். இவர் சரவ மாட்டான்ட்டு பின்னால் இஸ்மாயில் வந்துட்டுக்கிறாங்க. தம்பி எங்கே போகிறா?
தெரியாது. எங்கள் வாப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க, போகிறேன். சரி நல்லதான், வாப்பாவோட சொல்லு கேட்டு நடக்கணும், வாப்பாவோட சொல்லு நல்லா கேளு, என்ன புத்திமதிலான்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், உங்கள் வாப்பா ஒன்று அறுக்க போகிறாங்க. எதுக்கு? அல்லாவுடைய கட்டளையாம். அல்லாவுடைய கட்டளை செஞ்சு தானே ஆகணும். அந்த பிள்ளை சொல்லுது, அல்லாவுடைய கட்டளை என்றால் அதை நிறைவேற்றி தான் ஆக வேண்டும், அதுக்கு நீ என்ன தடையாக இருக்கிறாய், தொலைஞ்சு போனால் அவங்க கழுத்துக்கு எறிஞ்சாங்க. சரி இதெல்லாம் சரி வராது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கீழே இறக்கிறதுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தானே இவன் பிடிச்சான். அதை மாதிரி ஹாஜர்கிட்ட போயிடுவோம். ஹாஜிர் ஹாஜர் என்று 2 வகையாகவும் இருக்கிறது. நம்ம பொதுவாக ஹாஜரான்னு ஒரு தேயை ஒன்று சேர்த்துக்கிடுவோம், அது நம்ம ஊர் வழக்கம். தே கிடையாது அதில், ஒன்று ஹாஜிர் அல்லது ஹாஜர், அவ்வளோதான். ஹாஜரா இல்லை. ஆனால் நம்ம அதனால் ஒரு பெரிய பாவம் வந்துட போகிறதில்லை. ஒரு பழக்க வழக்கங்கள், அசல் பெயர் என்னங்கிறத நம்ம சொல்லி காட்டுறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், சரி வந்துடும் அப்படின்ட்டு நேராக போனாங்க. அம்மா ஹாஜர், அட என்ன உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மகனை கூட்டிகிட்டு போகிறாங்களே, எங்கே எதாவது வேலையாக கூப்பிட்டு போவாங்க? இல்லை மகனை அறுக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அறுக்கவா? ஒருபோதும் என் கணவர் அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க அல்லாஹ்வின் திருத்தூதர். செய்ய மாட்டாங்களா? நீ வேணா போய் ஓடி போய் விசாரிச்சு பாரு, நான் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறேன். மகனை அறுக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஒருபோதும் அவங்க செய்ய மாட்டாங்க, நீ திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதுக்கு நானும் சொல்லி பார்த்துட்டேன். கேட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளையாம். ஓ அல்லாஹ்வுடைய கட்டளையா, அப்போ செய்யட்டுமே, செய்தானே ஆகணும் அப்படின்னு இவங்க சொன்னதும், இல்லை நீங்கள் அதுக்கு விடக்கூடாது, மகனை அறுக்கிறது என்னது, இதென்ன ஒரு முறையாக பிள்ளையை அறுக்க முடியுமா? இப்ளீஸ் நீ சரி வர மாட்டான்னு அவங்க ஒரு 7 கல்லத்துக்கு எறிஞ்சாங்க. இதான் அந்த 3 இடத்துல கல் எறிகிறதுக்கு உண்டானது. வாப்பா எரிஞ்சது, மகன் எரிஞ்சது, அம்மா எரிஞ்சது. இந்த மாதிரி இந்த 3 பேரும் கல் எறிந்த இடம் என்று சொல்வார்கள். இப்ளீஸ் எறிந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆக இப்படி செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு பகுதியில் வந்தவுடனே தன்னுடைய பிள்ளையை படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சு ஃபலம்மா அஸ்லமா ஒ தல்லஹூ லில் ஜபீன், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவங்கள குப்புற படுக்க வச்சாங்க. ஏன் குப்புற படுக்க வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. மகனை குப்புற படுக்க வச்சா என்ன, நேராக படுக்க வச்சா, இப்போ உதாரணமாக ஆடாக இருக்கிறோம் மாடாக இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம், படுக்க வச்சுப்போம், கழுத்து இந்த பக்கம் இருக்கும், இப்படி தானே அறுக்கிறது, இப்படியா இருப்போம், பின்னால் அறுக்கிறது இல்லையே. அப்போ மகனை பின்னால் குப்புற படுக்க போட்டால் தான் என்ன செய்ய முடியும், பின்னால் அறுக்கிறது, அப்படி தான் அறுக்கிறதுக்கு முடிஞ்சாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குப்புற படுக்க வச்சுன்னு கேட்டாங்க, யாபத்தி பாப்பா எல்லோரும் இங்கே தானே அறுப்பாங்க, நீங்கள் என்ன இங்கே அறுக்க போகிறீங்க, வித்தியாசமாக இருக்கே, அறுக்கிறதா இருந்தால் எவ்வளோ பயம் இருக்கணும், அறுக்கிறதுங்க அணைக்கிறதா, சாப்பாடு கொடுக்குறதா, உயிரை போக்குறது, கத்தியை கொண்டு கழுத்து அறுக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நேரத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு சைனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, வாப்பா ஏன் என்னை இப்படி குப்புற படுக்க வச்சு அறுக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஆனாலும் ஒரு பாலகனாக இருக்கக்கூடிய உன்னுடைய முகத்தை அறுக்கும்போது, முகத்தை பார்க்கும்போது ஏதாவது என்னுடைய கல்பில் இறக்கம் வந்துடுமோன்னு ஒரு அச்சம் இருக்குது. பிள்ளைகளோ முகத்தை பார்த்தா சங்கடம் வந்துடுமே என்பதற்காகத்தான் நான் இப்படி அறுக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இல்லை வாப்பா, என்னுடைய பாசம் இறைவனுடைய கட்டளையை தடுக்கக்கூடாது. என்ன உறுதி, நீங்கள் என்ன நிமித்தி தான் படுக்க வைக்கணும், கழுத்தில் அருங்க, என்ன முகத்தை பார்த்துக்கிட்டு அருங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வினுடைய ஏவல், அது அதை தடுக்கக்கூடியதாக உங்களுடைய மஹப்பத் இருக்கக்கூடாது, என் மீது கொண்ட மஹப்பத் இருக்கக்கூடாது. பிள்ளையினுடைய இதை பார்த்து ரொம்ப புலகாயதான் அடித்தாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க. திருப்பி அறுப்பதற்காக முனைந்த பொழுது அந்த கத்தி அறுபடை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன், இது ஒரு பகிரங்கமான சோதனை தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வனாதைனாஹு யா இப்ராஹீம் கத் சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாம் அவரை அழைத்தோம் இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், கத்தி அறுக்க இல்லை, அறுக்கலாம் அருண்டு அருந்தால் அந்த இடத்துல பார்த்தா வானிலிருந்து ஒரு செம்பு தகடு வந்து அது கழுத்துக்கு மேலே வந்து உட்காந்துருச்சு, ஒட்டிக்கிடுச்சு. இந்த கழுத்தை சுற்றி என்னதான் இருக்குது, செம்பு தகடு இருக்குது. செம்பு தகடில் போட்டு அறுத்தா என்ன செய்யும், எங்கே அறுக்க, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்பு தகடு இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
கோபம் வந்து அவர்கள் பார்த்தாங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இந்த கத்தி நமக்கு ஒத்து வரலையேன்னு சொல்லி கத்தியை தூக்கி ஓங்கி பாறையில் அடித்தாங்க. அடிச்சாடியில் அந்த கத்தியினுடைய வேகத்தில் பாறை பிளந்துட்டு. இவங்க பார்த்தாங்க, சுப்ஹானல்லாஹ், கத்தி பாறையாக இருக்குது, கழுத்தாக இருக்கு இல்லையாப்பா என்னதும். அல்லாஹ் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கது சத்தக்த ருயா, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் என்ன செய்தீர்கள், உண்மைப்படுத்தினீர்கள். இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறு தான் நாம் என்ன செய்வோம், நன்மையாளர்களுக்கு நல்லவர்களுக்கு நாம் கூலியை கொடுப்போம். இன்னஹாதா லவுல் பலாவுல் முபீன், இது ஒரு பகிரங்கமான சோதனை. ஒஃபதைனாஹு பிதிபஹின் அதீம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு திபஹை, ஒரு குர்பானை நாம் உங்களுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், ஃபித்யாவை தந்துட்டோம், நீங்கள் அதை கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். இப்போ இதில் இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நபிமார்களுடைய கனவு வஹி, ருயத்துல் அம்பியாயி வஹியுன். அப்போ இவங்க அல்லாஹ் நேராக சொல்லலை, வஹி அறிவிக்கையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லலை, மாறாக கனவு தான் கண்டாங்க. குர்ஆன் அது சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, நான் கனவு கண்டேன், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அது பஹக்கா, நான் உங்களை அறுப்பது மாதிரி கனவு கண்டேன், என்ன சொல்கிறீங்க என்று தான் கேட்டாங்க. உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதை செய்யுங்கன்னு இஸ்மாயில் சொன்னாங்க. நீங்கள் கனவை நீங்கள் என்ன செய்தீர்கள், உண்மைப்படுத்தினீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக நபிமார்களினுடைய கனவு என்பது அது வஹீதான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் மகன் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவர்களுடைய 86வது வயசில் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இப்போது என்ன செய்தான், ஒரு ஆட்டை இறக்கினான். அந்த ஆடு சொர்க்கலோகத்திலே 40 வருடங்களாக மேய்ந்து கொண்டிருந்த ஆடு. ஒரு ஆடு 4 வருஷம்தான் இருக்கும்பாங்க. ஒரு ஆட்டினுடைய வயசு 4ங்கிறாங்க. 4 வயசு வரைக்கும் ஆடு இருக்கும். 4 வயசுக்கு மேலே ஆட்டினுடைய மேக்சிமம் வயசு 4 தான்பாங்க. சரி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு 4 வருஷமாக ஆட்டு இறைச்சி சாப்பிட இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டபோது, பக்கத்து வீட்டில் ஒரு ஆடு திருடு போயிடுச்சு, அதை வந்து எவனாவது களவான்ட்டு போய் அறுத்து விற்றுருவானோன்னு ஒரு பயம். எப்படியும் அறுத்துருப்பான், அந்த ஆட்டு இறைச்சி நமக்கு வாய்க்குள்ளே போயிடக்கூடாது, அந்த திருடப்பட்டது அப்படின்னு பயந்து அவங்க ரொம்ப பேணுதான நாள் இல்லையா. அவங்க நான் என்ன செஞ்சேன், அதனால் அந்த 4 வருஷமாக ஆட்டு இறைச்சி திங்கையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம தெரிந்து இந்த ஆட்டு இறைச்சி நம்முடைய வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது என்று இப்படி நம்ம பேணுதலான நாள். ஒரு ஆடு 4 வருடங்கள் என்ன செய்ய வாழும். சொர்க்கலோகத்தில் இந்த ஆடு 40 வருஷங்கள் வாழ்ந்திருக்கு. இப்னு அப்பாஸ் நாயம் சொல்கிறாங்க, கப்ஷுன் கதரா ஃபில் ஜன்னதி 40 ஹரீஃபா, 40 வருடங்கள் சோனலோகத்திலே மேய்ந்த நல்ல கொழுத்த ஆடு. அன்னஹு கப்ஷுன் அபியல் அயன் அக்ரன் ரஆஹு மர்பூத்தன் பி சம்ரத்தி ஃபி சபீர், மக்காவினுடைய புறநகரிலே இருக்கக்கூடிய சபீர் என்ற பகுதியிலே, அந்த பகுதியில் தான் அந்த ஆடு என்ன செய்யப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. அல்லாஹ் இறக்கி கட்டி வச்சிருந்த ஆட்டை, அல்லாஹ் ஆட்டை இறக்கி என்ன செய்ய கட்ட வச்சிருக்கிறான். அது நல்ல கொம்பு பெருசாக இருந்தது, நல்ல வெள்ளை ஆடாக இருந்தது, நல்ல கண்ணும் நல்ல பார்வை உள்ள இதாக இருந்தது. இதனால தான் சொன்னாங்க, இந்த மாதிரி குர்பான் கொடுக்கறதுல வெள்ளை ஆடு கொடுக்கறது சிறந்தது. அதுவும் நல்ல கண் பார்வை உள்ள, நல்ல கொம்பு உள்ள, நல்ல புஷ்டியாக இருக்கக்கூட ஆட்டை கொடுப்பது, குர்பானாக கொடுப்பது, உதுஹையாக கொடுப்பது மிக ஏற்றம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஆட்டை அறுத்து கொடுத்தாங்க. ஒரு வேளை அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட்டு இருந்தால் இந்த சமூகத்திலே ஷரியத்திலே என்ன ஆகியிருக்கும் என்றால், ஒவ்வொரு ஆளும், ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மோமினும் தன்னுடைய மூத்த மகனை அறுத்து பலியிடணும். அப்படி ஒரு சூழல் என்ன செஞ்சிருக்கும், முதல் மகனை அறுத்து பலியிட வேண்டியிருக்கும். சங்கையான பெருமக்களே, பனு சுலைம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க, நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ஒரு தடவை உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்னமோ கேட்டாங்களே, பேசிகிட்டு இருந்தாங்களே, என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த சாவியை, காபாவுடைய சாவி அவங்ககிட்ட தானே இருந்தது. அவன் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உஸ்மான், இன்னி குந்து ரஐத்து கர்ணையில் கபிஷி ஹீன தகல்துல் பைத்த, நான் காபத்துல்லாவுக்குள்ளே போகும் பொழுது, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது அந்த காபாவுக்குள்ளே போனாங்க இல்லையா, அப்போ நான் பார்த்தேன், அங்கே ஆட்டினுடைய அந்த தலையில் அந்த கொம்பு அப்படி இருக்கும் இல்லையா, அந்த கொம்போடு அந்த ஆட்டை நான் பார்த்தேங்கிறாங்க. எப்போ நடந்தது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே 3500 வருடங்களுக்கு மேலே இருந்திருக்கு. அப்பவும் அந்த ஆடு அப்படி இருந்தது, அந்த ஆட்டினுடைய கொம்பு அப்படி இருந்தது. அதை நான் பார்த்தேன்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபனசீத் அன் ஆமுரக அன் துஹம்மிரஹுமா, அந்த 2 கொம்பையும் நீங்கள் மறைச்சிருங்க அப்படி அப்போவே நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அதை மறைச்சி வச்சுருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஹம்மிர்ஹுமா ஃபஇன்னஹு லா யம்பகி அன் யகூன ஃபில் பைத்தி ஷையுன் யுஷ்கிலுல் முஸல்லி. யாராவது தொலை வந்தால் அந்த தொலைக்கூடியவனை அது பராமரிக்கும், பராக்காக்கிடும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அடே என்னடா ஒரு ஜாதி கொம்பா இருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமான கொம்பா இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால் அதை மறைச்சி வைங்க அப்படின்னாங்க. பொதுவாகவே முன்னால் தொழக்கூடியவர் என்ன செய்யணும்னு கேட்டால், தன்னை பாராமுகமாக ஆக்கக்கூடிய எந்த பொருளையும் முன்னால் வைக்காதீங்க. அதனால தான் முசல்லாவில் கூட என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளை விரிப்பை விரிச்சிக்கங்கன்னு சொல்லுவாங்க. முசல்லாவில் தொழுகிறது, கலர் முசல்லா தொழுறதுன்னு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க, வேறு ஒரு வெள்ளை முசல்லா வெள்ளை ஒரு துணியை விரிச்சுக்கிட்டால் அது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதில் போய் டிசைன் பார்த்துட்டு இருப்பான், இப்படி ஒரு சும்மாவே நமக்கு வேறு சிந்தனைகள் எங்கேயோ போய்கிட்டு தக்பீர் கட்டினா தான் எல்லா சிந்தனையும் வருது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அடுத்து ஒருத்தன் வந்தான். வந்து சொன்னால், இமாம் அவர்களே என்ன முக்கியமான ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டேன், காணா போயிட்டேன், எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன். அட என்னடா இது, அதை என்னடா நான் எங்கே சொல்லும், அட தொழுகையில் ஷர்த் என்ன, அது என்ன, ஃபிக்ஹுடைய விஷயம் என்ன, அதுக்கு ஹதீஸ் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேளு. நீ எங்கனையாவது ஒரு சாமானை வச்சுட்டு அதை எங்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கிறியே, இது நான் எப்படி சொல்கிறது. அவன் அழுகுறான், எவ்வளோ சொல்லி பார்த்தான் கேட்கல. கடைசி ஒரு கட்டத்தில் அப்படியாப்பா சரி போ, நீ போய் என்ன செய்ய, நேராக ஒரு 2 ரக்காத்து தொழு. எப்படி தொழுவணும், ஞாபகம் வர்ற வரைக்கும் அல்லாஹ் தக்பீர் கட்டி நீளமாக தொழு அப்படின்னு. அவன் நேராக போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வந்துருச்சு. இல்லைன்னா இவன் ரொம்ப நேரம் நீண்ட தொழுகையை தொழுதுகிட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்கான சேத்தான் நேரத்தோட ஞாபகத்தை கொடுத்துட்டான். இல்லாட்டா ரொம்ப நேரம் தொழுகிட்டு அடப்பான். அவங்க அந்த வரலாற்று அவங்களுடைய வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்குது மனிதனுடைய நம்முடைய தொழுகைகள் எல்லாம். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முன்னால் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் இந்த கோடு போட்ட சட்டைகளை போட்டுட்டு தொலை வைக்காதீங்க. இதெல்லாம் இமாம்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. தொலை வச்சா என்ன, தொழுவக்கூடாதா, கூடும், அது வேறு விஷயம். ஆனால் பின்னால் மாமூம்கள் என்ன இமாம் இன்னைக்கு இந்த வித்தியாசமான டிசைன் சட்டை போட்டிருக்கிறாரு, எங்கேயாவது ஹதியா வந்திருக்குமோ அதை வந்திருக்குமோ எதுவும் சிந்திக்கிட்டு அடைப்பான். இனி அது பெரிய பித்தனாவாக போயிடும். அதுக்காக வேண்டிய இந்த மாதிரி நீங்கள் தொலை வைக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி முதல் சப்பில் இருக்கணும். பொதுவாக தொழுகைக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு சூழல், வேறு வகை வகையான பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுகளை போடாமல் ஒரு பொதுவான ஒரே நேரத்தில் நீளமாக கருப்பா ஏதாவது ஒரு வெள்ளையா ஏதாவது ஒரே நேரத்தில் இருந்தால் அது நல்லது என்று இமாம்கள் சொல்லுவாங்க. அது வெள்ளையாக இருந்தால் மிக ஏற்றென்று குறிப்பிடுவாங்க. தொழுகைக்கு இது ஒரு கூடாமல் போவதற்குண்டான ஒரு நிலை அல்ல, அது ஒரு ஷர்த் அல்ல, மாறாக சிறப்பை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். சங்கைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி ஒரு அந்த இதை நான் பார்த்தேன், அந்த ஆட்டினுடைய தலை அந்த ஆண்டு கொம்பை நான் பார்த்தேன், அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ நீங்கள் அதை ஏதாவது துணி இணையை போட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மறைச்சி வச்சுருங்க. இல்லைன்னு சொன்னால் தொழக்கூடியவர்களுடைய சிந்தனைகள் அங்கே போயிடும். அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஆடு எந்த ஆடு அப்படிங்கிறத சில பேர் சொல்கிறாங்க. வேறு ஒரு கருத்து இருக்குது. இப்போ 40 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 40 வருஷம்டா வெறும் 40 வருஷமா, சொர்க்க ரோகத்தினுடைய 40 வருஷமா அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஆகிரத்தில் ஒரு வருஷங்கிறது அதனுடைய கணக்கு வேறு, ஒரு மணி நேரங்கிறது ஆகிரத்தினுடைய கணக்கு வேறு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டப்படுகிறது, இது எப்போ சாதாரண இந்த 40 வருஷம் அல்ல, அது வேறு 40 வருஷம், சுவனத்திலே வானத்திலே உள்ள 40 வருடங்கள் என்ற கணக்கை சொல்லி அந்த 40 வருஷத்தில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஆடு முதல்ல என்ன ஆடு தெரியுமா, இந்த ஹாபீலுக்கும் காபீலுக்கும் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் சொன்னோம், பிரச்சனை வந்த பொழுது சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் குர்பான் கொடுங்க. அப்படி குர்பான் கொடுத்து யாருடைய குர்பானை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், அந்த பெண்ணை முடிக்கட்டும், கல்யாணம் முடிக்கட்டும்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஹாபியில் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்தாங்க. அவங்க ஆடு மேய்ப்பாளராக இருந்தாங்க. காபியில் என்ன செஞ்சார், அவர் விவசாயியாக இருந்ததினால் அவர் என்ன செஞ்சார், நிறைய கதிர்களை கொண்டு வந்து அவர் குர்பான் கொடுத்தார். எது கபூல் செய்தது, வானம் எதை எடுத்துக்கொண்டது என்றால் ஹாபியினுடைய அந்த ஆட்டை தூக்கிட்டு போச்சு. அந்த ஆடு தான் இந்த ஆடுங்கிறாங்க. ஹாபியில் குர்பான் கொடுப்பதற்காக அந்த அல்லாஹ்விடத்திலே கொண்டு சன்னிதானத்திலே கொண்டு வச்சாங்களே, அந்த ஆடு தான் இந்த ஆடு என்ற ஒரு செய்தியும் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த தலை, அந்த ஆட்டினுடைய கொம்போடு இருந்த அந்த தலை ரொம்ப காலம் இருந்தது. பிந்திய காலத்தில் அந்த ஆட்டு காபா ஒரு நாள் தீப்பிடிச்சு எரிஞ்சது. ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால் ஒரு நெருப்பு பத்திச்சு.
அதிலே அது என்ன செய்து விட்டது, கரிந்து போய்விட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதில் இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு நாம் இந்த தகவலை நம்ம முடிச்சுக்கிடுவோம். இந்த அறுக்கப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வலிமையான பெரும்பாலான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதுதான். இதுக்கு ஒரு சான்று நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஒரு மனிதர் வந்தார். அன்ன ரஜுலன் காலரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா இப்ன தபீஹைன், 2 முறை அறுக்கப்பட்டவர்களின் மகனேன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அனபன தபீஹைன், 2 முறை அறுக்கப்பட்டவர்களின் மகன் நான் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ முதலாவது அறுக்கப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்நிதியில்தான் சந்ததியில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. கடைசியாக அறுக்கப்பட்டது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா நாயகம். அதான் தனி வரலாறு, அதை சொல்லியிருக்கிறோம். அப்துல்லா நாயகம் அந்த மாதிரி அறுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொன்னாங்க அனபுன் தபீஹைன், நான் 2 முறை அறுக்கப்பட்டவர்களுடைய மகன் என்று குறிப்பிட்டாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதரும் வந்து சொன்னாங்க எப்னத் தபீஹைன், 2 முறை அறுக்கப்பட்டவர்களின் திருமகனார் அவர்களே என்று சொன்ன பொழுது ஃபலஹைக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த குர்பானுக்காக கொண்டு செல்லப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பது தீர்க்கமாக முடிவு செய்யப்படுகிறது. இனி அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு மகன் பிறந்தாங்க இல்லையா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 13 வருஷம் கழித்து அதை அவங்க பிறக்கிறாங்க. வபஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யம் மினஸ் ஸாலிஹீன் வபாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக் வமின் ذُرِّيَّتِهِمَا முஹ்ஸினுன் வஸாலிமுன் லினஃப்ஸிஹி முபீன். அல்லாஹ் சொல்கிறான், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சுப செய்தி சொன்னோம். அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்க போகுது. அவர் சாலிஹீன்களில் உள்ளவராக இருப்பார். அவரின் மீதும் உங்களின் மீதும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்கள் மீதும் இஸ்ஹாக் மீதும் நாம் பரக்கத்து செய்வோம். உங்கள் இருவருடைய பிள்ளைகளிலிருந்து ரொம்ப நல்லவர்களும் இருப்பாங்க, தீயவன் லாலிமும் இருப்பான், மொஹ்சினும் இருப்பான், லாலிமும் இருப்பான். உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து மொஹ்சின்களும் வருவார்கள், லாலிம்களும் வருவார்கள் என்று நாம் அறிவித்தோம் என்று குறிப்பிடுகிறான். அந்த பஷாரத் எப்படின்னு கேட்டால், இது எப்படி நடக்கிறது? ஒரு முறை அந்த மிஸ்ரிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரும் பொழுது சாரா அம்மையாரை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வர்றாங்க அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வர்றாங்க, சகோதரர் மகன் என்பதை நாம் சொல்லி காட்டினோம். இடையில் ஒரு ஹர்ரா என்ற ஒரு ஊர் வந்தது. அந்த ஊரில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்குமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட நிறைய கால்நடைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு விரிவாக பேசப்படணும். அந்த கால்நடைகள்லாம் நிறைய கொடுத்துட்டு போனாங்க. திருடர்கள் வந்து அந்த கால்நடைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படையை திரட்டி கொண்டு வந்து அந்த திருடர்களை அடித்து அவர்களை விரட்டி எடுத்து சென்ற பொருட்களை எல்லாம் மீட்டி கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க? செய்தனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறு இருக்குது. இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த கௌம் ஆக கெட்ட கௌமாக இருந்தது. மிக தவறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அனுப்பினான். அவங்க முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வந்துட்டு தான் வந்தாங்க. அங்கே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காலை விட்டுட்டு வந்துட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது இந்த மலக்குமார்கள் வர்றாங்க. இவங்க மலக்குன்னு ஆரம்பத்தில் தெரியல இவங்களுக்கு. வந்தவங்க சொன்னாங்க காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கால சலாம், இவங்களும் சலாம் சொன்னாங்க. எல்லாம் விருந்தாளி வந்திருக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சி ஃபமா லபித அஞ்சா அபி ஐஜலின் ஹனீத், அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு இளங்கன்றுனா மாட்டினுடைய கன்றாமல் இருக்கலாம், ஆட்டுடைய குட்டியாக இருக்கலாம், அதை நல்ல ஆட்டு இறைச்சி நல்லா போட்டு நல்ல சுக்கா மாதிரி பண்ணி இந்த கபாபெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சுட்டு பொரிச்சு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி வைத்த பொழுது அந்த உணவை அந்த விருந்தாளிகளுக்கு வைக்கிறாங்க. அப்படி வைத்த பொழுது ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதை சாப்பிடலை. இவங்களுக்கு கொஞ்சம் பயமாயிட்டு, என்னடா இது விருந்தாளி கொண்டு வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபலம்மா ரஆ ஐதியஹும் லா தஸிலு இலைஹிம் நக்கிரஹும் வஅவ்ஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவர்களுக்கு அச்சம் வந்தது, பயம் வந்தது. என்னடா இது, நாம் வந்து இவ்வளோ ஒரு அழகான உணவை நாம் செஞ்சு வச்சுருக்கிறோம், இவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணலையே, சாப்பிட இல்லையே, அவங்களுடைய கை அதன் பக்கம் உயர்த்தவில்லையே, என்ன அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்தது. ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது, புதிராகவும் இருந்தது.
அப்போ அவங்க சொன்னாங்க, காலுல்லா தகஃப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இறைவனுடைய தூதராக வந்திருக்கிறோம், மலக்குமார்கள், நாங்கள் சாப்பிட முடியாது, உணவு சாப்பிட மாட்டோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கௌமை அழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க, நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபதாஹிகத், அவங்களுக்கு சரியான சிரிப்பு, அவங்க சிரித்தாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. உம்ராத்துஹு காயிமத்துன் ஃபதாஹிகத், அவங்க சிரித்த போது ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக், நாம் அவர்களை பார்த்து சொன்னோம், உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. சிரிக்கக்கூடிய சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, சாரா உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. ஒமீ வரா இஸ்ஹாக் யாக்கூப், அதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு யாக்கூப்னு ஒரு பிள்ளை பிறக்கும். இப்படி பெரிய நபிமார்கள் கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்களாம், காலத்து யா வைலதா அலிது அன ஆஜூஸுன் வஹாதா பஅலி ஷைഖா இன் ஹாதா லஷைஉன் அஜீப். இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நானும் ஆக கிளடியாக போயிட்டேன், கிளடுனாலும் ஆக கிளடு தட்டிட்டு, என் மாப்பிள்ளையும் ஆக கிழவனாக போயிட்டார். இந்த நிலையில் எனக்கு நான் புள்ள பெறவா, இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது, காலு தஅஜபீன மின் அம்ரில்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத் இன்னஹு ஹமீதும் மஜீத். நீங்கள் அல்லாஹ்வினுடைய இந்த காரியங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாக்கியமும் உங்கள் மீது நிறைவாக இருக்கிறது. நபிமார்களுடைய குடும்பத்தாரே, அல்லாஹு தாலா புகழுக்குரியவனாக இருக்கிறான், மரியாதைக்குரியவனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். இவங்க தன்னுடைய முகத்தில் அடிக்கிறாங்க. யார்? சாரா அம்மையார் தன்னுடைய முகத்தில் ஃபாக்பல திம்ராத்துஹு ஃபீ ஸர்ரத்தின் ஃபஸக்கத் வஜ்ஹஹா, இப்படி முகத்தில் அடித்து எனக்கு பிள்ளையா எனக்கு பிள்ளையான்னு பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ வயசாச்சு? இப்போ சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 99 வயசு, எங்களுக்கு ஒரு 90 வயசாவது இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. 90 வயசில் பிள்ளை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த யோசிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனால் அப்படி ஒரு குழந்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்தான், கொடுத்தான். அதற்கு பிறகு தொடர்ந்து நபிமார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செஞ்சான், வழங்கினான். நல்ல ஒரு அழகான ஒரு பெண்மணியாக, அற்புதமான பெண்மணியாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அம்மா சாரா இம்ராஅத்துக ஃபலா யுதுஆ, இனி சாரா சாரான்னு அவளை கூப்பிடக்கூடாது. சாராவை நீங்கள் என்ன செய்யுங்க, சாரான்னு கூப்பிடாதீங்க. உசம்மிஹா சாரா, நான் இனி என்ன செய்ய போகிறேன், அவங்களுக்கு நான் பெயர் வைக்கிறேன் சாரா என்று ரேகி சத்து வச்சு. இனி சாரா சாரான்னு கூப்பிடாதீங்க, சாராம் இல்லை காராம் இல்லை, சாரா என்று என்ன செய்ய, அல்லாஹ் சாரான் தான் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய பாஷையில் சாரான்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா அந்த பெயரை மாற்றி சாரா என்று ரேகி சத்து வைத்து, வலாக்கின் உசம்மிஹா சாரா வ உபாரிகு அலைஹா, நீங்கள் அப்படி பெயர் வைக்கிறேன், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீ சார்ரான்னா சந்தோஷம்னு அர்த்தம், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சார்ரான்னு பெயர் வைங்க, அல்லாவே பெயர் வைக்கிறான். ஓ உபாரிக அலைஹா, அப்படி பெயர் வைப்பதின் மூலமாக அவங்களுக்கு நான் என்ன செய்ய, பரக்கத்து செய்கிறேன். ஓ உதீக மின்ஹா இப்னன், அவர்களின் மூலமாக ஒரு மகனை நான் உங்களுக்கு தருவேன். ஓ உபாரிகுஹு, அவருக்கும் நான் அருள் புரிவேன், பரக்கத்தை செய்வேன். அவர்களுடைய பிள்ளைகளிருந்து அரசர்களையும் நபிமார்களையும் கொத்து கொத்தாக நான் கொண்டு வருவேன். எல்லா நபிமார்களும் அரசர்களும் அவங்கள்ட்ட வந்தவங்க தானே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் அரசர்களும் வரல, நபிமார்களும் வரல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வந்தது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்படி நடந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இதை கேட்டதும் ஃபஹர்ர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அலா வஜ்ஹிஹி யானி சாஜிதா, சுஜூது செய்து சுஜூதில் விழுந்து ரொம்ப நேரம் சுஜூதில் இருந்தாங்க. அருமையான பெருமக்களே, இனி இந்த காபாவை கட்டக்கூடிய விஷயங்கள், இந்த காபா சில பேர் காபா முந்தியதா அல்லது பைத்துல் முகத்தஸ் முந்தியதாங்கிற ஒரு கேள்வி அந்த காலத்தில் ஏற்பட்டது. இந்த பைத்துல் முகத்தஸை கட்டினது யார் என்பது மாதிரி கேள்விகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்பட்டது. சரி, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதிஅ ஃபில் அர்தி அவ்வல், நாயகமே இந்த பூமியிலே எந்த பள்ளி முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதல் பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. குல்து
அபூதல் கிஃபாரி சொல்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா, சும்மா ரெண்டாவது எது? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதுக்கு பிறகு தான் பைத்துல் முகத்தஸ். குல்து கம்பைனஹுமா, அந்த ரெண்டுக்கும் இடையிலே எவ்வளவு காலம் இருந்தது? கால 40 சனா, 40 வருஷங்கிறாங்க. அதற்கு பிறகு சிறந்த பள்ளி எது? அப்போ 2 பள்ளி இருக்குது, காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம். சிறந்த பள்ளி எது? நீங்கள் எங்கெங்கெல்லாம் தொழுகிறீங்களோ அதெல்லாம் சரி, எல்லாமே தொழக்கூடிய இடங்கள் தான். நீங்கள் எந்த இடமையும் தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா துப்புரவான எல்லா இடங்களையும் தொழக்கூடிய இடங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த ஹதீது அது வேறு செய்திகளை சொல்லுகிறது. இப்போ காபத்துல்லாவுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கு இடையில் 40 வருஷம்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டினாங்க நம்ம சொன்னோம். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் 40 நாட்களாக என்ன செய்யுது? காபத்துல்லாவை சுற்றி வந்ததுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். வரலாற்றில் நம்ம சொல்லிக்கணும், வரலாற்றில் சொன்னதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவிற்கும் பைத்துல் முகத்தஸுக்கு இடையில் 40 வருஷம்னு சொன்னால், அப்போ இந்த பைத்துல் முகத்தஸை யார் கட்டினா? ஆதம் நபி காலத்திலே இது உருவாகி இருக்கணுமே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி அல்ல, இதான் உசூலை பார்க்கணுங்கிறது. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தூஃபானில் அது உயர்த்தப்பட்டு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அது கட்டி முடிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து 40 வருடங்கள் கழித்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரம் போடுறாங்க. அதுக்கு அதனுடைய அஸ்திவாரம். இதற்கு இடையில் 40 வருடங்கள் என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான். ஆக இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அஸ்திவாரம் போட்டது யார் அப்படின்னு கேட்டால், சைனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பைத்துல் முகத்தஸுக்கு என்ன செஞ்சாங்க? அஸ்திவாரம் இட்டாங்க, அடிக்கல் நாட்டினார்கள் என்ற வரலாறை தெளிவுபட கூறியிருக்கிறார்கள் பெருமக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. சங்கையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த காபத்துல்லாவை கட்டுறதுக்கு என்ன செஞ்சான்? ஏவினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸில் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்கள் மகனார் இருக்கக்கூடிய பகுதிக்கு போங்க, புனிதமான அந்த காபத்துல்லாவை அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க? மீண்டும் அதை கட்டுங்க என்று ஏவிய பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க? வர்றாங்க. வரும்பொழுது சைனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ரியு நப்லன் லஹு தஹத தௌஹத்தின் கரீபம் மின் ஜம்சம், ஜம்சம் இருக்கக்கூடிய பகுதி பக்கத்தில் ஒரு அடர்ந்த மரம். அப்போ மரம்லாம் வளர்ந்துட்டு நிறைய ஜுருகும் அந்த கூட்டம் அது இதுன்னு வந்து இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் இப்போ இவங்களுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சது. இந்த பள்ளிவாசலை கட்டு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது அவங்க வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க? வரும்பொழுது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்சமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த மரத்துக்கு கீழே இருந்து தன்னுடைய அம்புகளை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வாப்பா வர்றதை பார்த்ததும் ஃபஸனா கமா யஸ்னஉல் வலது பில் வாலித் ஒல் வாலிது பில் வலத், நேர எழுந்து தன்னுடைய வாப்பாவுக்கு மரியாதை செய்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க, அணைக்கிறாங்க, முத்தமிடுறாங்க. 2 பேருக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனை நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்வார்களோ, ஒரு மகன் தன் தாயை சந்திக்கும் போது தந்தை மகனை சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு சொன்னாங்க, யா இஸ்மாயில் இன்னல்லாஹ் அமரணி பி அம்ரின், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறான், அதை செய்யுங்களேன் வாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன கட்டளைண்டா, ஒரு பைத்துல்லாங்கிற ஒரு வீட்டை அல்லாஹ் கட்ட சொல்லியிருக்கிறான். அந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது, அதை கட்ட சொல்லியிருக்கிறான். அதற்கு நீங்கள் எனக்கு துணையினி, எனக்கு உதவி செய்வீங்களா, எனக்கு ஹெல்ப்பாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஒயினுக்கு ஏன் நான் இருக்க மாட்டேன், தாராளமாக நான் உங்களுக்கு இருக்கிறேன், எனக்கு பெரிய பாக்கியம் இல்லையா என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகு இந்த கட்டுமான பணிகள் என்ன செய்கிறது? ஆரம்பமாகிறது. கற்கள் 5 மலைகளிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு மலைகளுடைய பெயர்களும் வேறு வேறு வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அந்தந்த மலைகளிலிருந்து அல்லாஹ் அந்த கற்களை கொண்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீண்ட வரலாறாக அது விரிகிறது. இஸ்லாமிய வரலாறு என்பது நீண்ட வரலாறு, அழகிய அற்புதமான வரலாறு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். அந்த வகையிலே 5 மலைகளிலிருந்து கற்களை கொண்டு வந்து அது கட்டக்கூடிய பணிகளை என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கல்லை அந்த உயரமாக ஏறும்போது உயருது, காபத்துல்லா உயரும் பொழுது அந்த உயரம் எட்டையிலங்கும் போது கீழே ஒரு கல்லை என்ன செஞ்சாங்க? போட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பாறையில் நின்று அவங்க மேலே என்ன செஞ்சாங்க? கட்டினாங்க. இன்னும் மேலே உயரும் பொழுது அந்த பாறையே லிஃப்ட் மாதிரி உயர ஆரம்பிச்சுது. அவங்க இறங்க நாடினா கீழே இறங்கிடும், மேலே போனால் மேலே போகும். இப்படி மேலையும் கீழையுமாக வந்து கொண்டிருந்து, அதான் மக்காம் இப்ராஹிம். அது பற்றிய செய்திகள் நம்ம பின்னால் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இப்படி அது கட்டி முடிக்கப்பட்டது.
கட்டி முடித்ததுக்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், இறைவா நாங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பணியை நீ கபூல் செய்வாயாக என்று அவர்களெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆயத்துக்கு இடையிலே அற்புதமான விளக்கங்களை முஃபஸ்ஸீர்கள் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல இந்த மக்காம் இப்ராஹிமை பற்றி நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஹஜ்ருல் அஸ்வதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் இருந்த அந்த இடம் இருக்கிறது அல்லவா, அது இப்போ இன்றைக்கி அது காபாவோட ஒட்டி தான் இருந்தது. அது காபாவும் மக்காம் இப்ராஹிமும் ஒட்டி தான் இருந்தது. அது எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துலேயும் ஒட்டி தான் இருந்தது. சரி, நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த இப்போ வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நகட்டி கொண்டு வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னு சொன்னால் தவாப் செய்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இடைஞ்சலாக இருந்தது மக்களுக்கு. எனவே அது அந்த இடத்துல இந்த அகற்றி என்ன செஞ்சாங்க, வேறொரு இடத்துக்கு கொஞ்சம் நகட்டி கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு முன்னால் அதோட வாசல் கிட்ட தான் அது ஒட்டி இருந்தது. இனிமே வாசல்கிட்ட போய் அந்த அந்த இடத்தை திரையை பிடிப்பது என்பதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததின் காரணத்தினால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இடத்தை மாற்றி அமைத்தார்கள். அது ஒரு புனிதமான ஒரு இடம் மக்காம் இப்ராஹிம் என்பது. வத்தகிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா. காபத்துல்லால எந்த பக்கம் சுற்றி தொழுதாலும் ஓகே தானே, 1,00,000 நன்மைகள். அல்லாஹ் ஒத்தகிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, மக்காம் இப்ராஹிமை முஸல்லாவாக தேர்ந்தெடுங்கள், தொழக்கூடிய இடமாக தேர்ந்தெடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சங்கையானவர்களே, இந்த மக்காம் இப்ராஹிமை பற்றி அபு தாலிப் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதை படிச்சிருக்கிறாங்க. கசீதத்துல் லாமியான்னு அதற்கு பெயர். அருமையான ஒரு கவி என்ன படிச்சிருக்கிறாங்க. பரக்கத்துக்காக நாம் அதை இங்கே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி காட்டுகிறோம். ஓ சௌரின் ஒமன் அர்சா சபீரன் மக்கானா ஒராக்கின் லிபிர்ரின் ஃபி ஹிராயின் ஒ நாசிலி. லாமில் முடிகிறதுனால அதுக்கு லாமியா, கசீதத்து லாமியான்னு அதுக்கு பேர். அபு தாலிப் நாயம் படித்தது. ஒபில் பைத்தி ஹக்கில் பைத்தி மிம்பத்தினி மக்கா ஒபில்லாஹி இன்னல்லாஹ லைஸ பி காஃபிலி ஒபில் ஹஜரில் முஸ்வத்தி இது யம்ஸஹூனஹு இதுக்கு தனஃபூஹு பில் லுஹா வல் அஸாயிலி ஒமவாத்தி இப்ராஹிம் ஃபிஸ் ஸஹரத்தி ருத்பத்தன் அலா கதமைஹி ஹாஃபியன் கைர நாஇலி. என்ன அவங்க படிக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, சௌரு குகையின் மீது சத்தியமாக. யார் சொல்கிறா? அபு தாலிப் நாயகம் சொல்கிறாங்க. சௌரு குகையின் மீது சத்தியமாக, எவன் சபீர் என்னும் மலையை அதன் இடத்தில் நட்டு வைத்தானோ, அந்த மலையின் பேர் சபீர், சௌர் குகை இருக்குல்ல, அந்த அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஹிரா மலையை ஏறுவதற்காகவும் இறங்குவதற்காகவும், அந்த ஹிரா மலையில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்காகவும் மக்காவினுடைய நடுவிலே அமைந்துள்ள உண்மையான அந்த வீட்டின் மீது சத்தியமாக. அப்போ அல்லாஹ் தாலா இந்த காபத்துல்லாவை கொண்டு வந்து வச்சதே ஹிராவுக்கு மேலே ஏறி இறங்குறதுக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ ஹிராவில் ஏறி இறங்குறதே ஒரு பெரிய விஷயங்கிறது அபு தாலிப் நாயகம் விளங்கியிருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் கவனக்குறைவானவன் அல்ல, ஏதோ ஒரு கவனத்தில் இங்கே வைக்கப்பட்டது அல்ல, மிக தூர நோக்கோடு தான் அந்த காபத்துல்லா இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. முற்பகலிலும் மாலை பொழுதிலும் சூழ்ந்து தடவக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வதின் மீது சத்தியமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லின் மீது ஏறிய போது பதிந்த தடம் இன்னும் ஈரமாக இருக்கிறதுங்கிறாங்க. அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த காலில் பட்ட அந்த ஈரம் இருக்கு, அந்த ஈரம் அப்படியே இருக்குங்கிறாங்க. அவங்களுடைய காலத்தில் அந்த ஈரமே இருந்திருக்கு. இந்த கல்லில் இப்ராஹிம் அந்த ஈரம் என்ன செய்யலை, காய இல்லை. இப்போ அதுக்கு மேலே அந்த வெள்ளி மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அதை கழுத்தி பார்த்தா ஈரமாக தான் இருக்கும். ஈரமாகத்தான் இருக்கிறது என்று சையதுனா அபு தாலிப் நாயகம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, படித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கையானவர்களே, அது ஒரு அற்புதமான ஒரு தலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்த தலம். அது குறித்த நிறைய தனி சிறப்புகள் வரலாற்றுகளிலே ஹதீதுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இந்த அற்புதமான இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இறைவா, எங்களினுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக். ரஹ்மானே, அருளாளனே, எங்களை உனக்கு முழுமையாக வழிபட்ட முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து ஒரு குழுவை மூமீன்களாக நீ ஆக்கி வைப்பாயாக. வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமத்தல் வாரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம்.
எங்களுக்கு இதை வணங்கக்கூடிய முறைகளை கற்றுத்தருவாயாக, காண்பித்து தருவாயாக, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, நீ தௌபாவை நிச்சயமாக தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவனாகவும் அருளாளனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, ரப்பனா உபஅது ஃபீஹிம் ரசூலா, அந்த உம்மத்தன் முஸ்லீமா, எங்களுடைய பிள்ளைகளிலே வரக்கூடிய உம்மத்தன் முஸ்லீமா, காலமெல்லாம் முஸ்லீமான ஒரு சந்ததியை ஏற்படுத்து, அந்த சந்ததியிலே ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக, அவர்களில் நின்றும் அந்த பிள்ளைகளில் நின்றும், மின்ஹும் என்றால் அந்த உம்மத்தன் முஸ்லீமா, அந்த ரசூல் யத்லு அலைஹிம், அந்த மக்களின் மீது ஆயாத்திக்க உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டி, ஒய் அல்லிமுஹுல் கிதாப, உன்னுடைய கிதாபை கற்றுக் கொடுத்து, ஒல் ஹிக்மத்தை ஞானத்தை கற்றுக் கொடுத்து, ஒய் ஜக்கீஹும், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், இன்னக அந்தல் அசீஸுல் ஹக்கீம்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இப்போ அந்த நீண்ட துவா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இங்கே எங்களையும் முஸ்லீமாக, உனக்கு வழிபட்ட முஸ்லீமாக எங்கள் 2 பேரையும் ஆக்கியவை, முஸ்லிமைனி. சரி, யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தல்லக், உனக்கு முழுமையாக வழிபட்ட ஒரு சமூகத்தை எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து கொண்டு வா, முஸ்லிமான ஒரு சமூகத்தை கொண்டு வா. ரப்பனா உபஅது ஃபீஹிம் ரசூலன், அந்த முஸ்லிமான சமூகத்திலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த முஸ்லிமான சமூகத்திலிருந்து நீ ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக. அந்த ரசூல் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் வந்திருக்கிறாங்க? உம்மத்தன் முஸ்லீமான வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அப்துல்லா நாயம் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லீம்களாக இருந்திருக்கிறாங்க என்று குர்ஆன் சொல்லுது. இப்போ ரசூலுடைய அம்மா பாப்பாவை யார் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் குர்ஆனுக்கு மாற்றம், அது குர்ஆனுக்கே மாற்றமாக போய் குஃபுர் வந்துடும், நஅஊது பில்லாஹ். ஆக இவ்வளவு தெளிவாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த பிரார்த்தனையை சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. முதல்ல இந்த காபாவை கட்டுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி கட்டுறது, அளவு என்னங்கிறது தெரியல. அப்போ அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? ஒரு காற்றை அனுப்பினான். ஹத்தா பஅதல்லாஹு ரீஹன் யுகாலு லஹுல் ஹஜூஜ், அந்த காற்றுக்கு ஒரு பெயர் இருக்குது, அல்லாஹ் பெயர் வச்சுருக்கான் ஹஜூஜ்னு. இப்போ அந்த காற்று, அந்த புயல், இந்த புயல் பேர் வைக்கிறாங்களே புயலுக்கு, என்னெல்லாமோ பேர்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே அந்த காற்றுக்கு அல்லாஹ் பேர் வச்சான், ஹஜூன் ஒரு பேர். யுகாலு லஹுல் ஹஜூன் லஹா ஜனாஹானி, அந்த காற்றுக்கு 2 ரெக்கையும் இருந்தது. வரசுன் ஃபீ சூரத்தி ஹய்யத்தின், பாம்பினுடைய தலை போன்றும் ஒன்று இருந்தது. அதுக்கு தலை இருந்தது, பாம்புடைய சூரத்தில் 2 ரெக்கை இருந்தது. அது கொண்டு வந்து ரெக்கையால் அப்படி வீசின உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மரம் செடி கொடிகளுடைய அந்த இலைகள்லாம் உதிர்ந்து கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரு பகுதியில் நீங்கிடுச்சு. இன்னொன்று ஒரு இடம் மட்டும் தனியாக அப்படி இருக்குது. அந்த காபத்துல்லாவுக்கு மேலே இருக்கக்கூடியது வீசின உடனே அந்த இடத்திலே மட்டும் அது துப்புரவாகி மற்ற அதை சூழ்ந்து இலைகள் துளைகள்லாம் கடந்தது. அது துப்புரவு பண்ணியது. இப்போ அந்த அளவு வந்ததற்கு பிறகுதான் அது என்ன செய்தது? அந்த அளவிலே செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? கட்ட ஆரம்பித்தாங்க என்பதை பார்க்குறோம். ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு கொண்டு வந்து 2 பேருமாக அந்த வேலையை என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. வேலை கட்டி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இந்த துவாவை செய்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்னு கேட்டால், அந்த ருக்குனுல் ஹிந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூலையில் ஒரு கல்லை, இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது, அங்கே ஒரு கல் வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்தது. கல் இல்லை. அப்போ தன் மகன்கிட்ட சொன்னாங்க, பாப்பா நீங்கள் போய் ஒரு அழகான கல்லை பார்த்து, 5 மலையிலேருந்து கல்கள் வந்திருக்குல்ல, ஒரு அழகான கல்லை கொண்டு வாங்க, நல்ல பல இருக்கிற கல்லை மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, இந்த இடத்துல முக்களை வச்சா நல்லா இருக்கும் போல இருக்குது என்று சொன்னதும், யா பத்தி இன்னி கஸ்லானுன் தாய்பம், எனக்கு முடியல வாப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்ட்டாங்க மகனார். கல்லை தூக்கி 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 தந்து எனக்கு முடியலன்ட்டாங்க. வாப்பா ஜவான் மாதிரி இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்குறோம்லையே, வாப்பாலாம் வேலை செய்வான், மகன் வேலை செய்ய மாட்டான். அவ்வளோ வேலையும் வாப்பா தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். சின்ன பையனாக இருப்பான், அவன் எவ்வளோ சுறுசுறுப்பாக செய்யணும், அவன் செய்ய மாட்டான். இனி எல்லாம் அவன்கிட்ட வேலையும் சேர்ந்து வாப்பா தான் பார்க்க வேண்டியிருக்கும். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், வாப்பா எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நீ கஸ்லானுன் தாய்பு, முடியல வாப்பா. அப்படியா வாப்பா, போய் படுத்துக்கோ, போய் அப்போ சிறப்பாக நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. காலை வந்தலைக்கு இப்போ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க, வந்தாங்க, அவங்க ஒரு கல்லை கொண்டு வந்தாங்க. அது எங்கேருந்து கொண்டு வராங்க? இந்தியாவிலிருந்து ஒரு கல்லை என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. அதான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத். சையத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானில் சோனலோகத்திலிருந்து இறங்கும் பொழுது கொண்டு வந்த கல், அது இந்தியாவில் தான் இருந்தது. இந்தியாவில் தானே இறங்கினாங்க, அங்கே தான் இருந்தது. அதை இப்போ யார் எடுத்துகிட்டு வர்றா? சையத்னா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். வஜா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹஜ்ருல் அஸ்வதி மினல் ஹிந்தி,
ஆனால் அது எப்படி இருந்து தெரியுமா? ஒக்கான அபியது யாக்கூத்தன் பைலா மிதில் ஆமா, சஹாமா மரத்தை போன்று அது வெள்ளை வெளேண்டு இருந்தது, வெள்ளை முத்து அபியது. அது வெறும் கல் இல்லைங்கிறாங்க, அது வெறும் கல் இல்லை, காரணம் அபியது யாக்கூத், அது மரகதம், வெண்மை மரகதங்கிறாங்க. அது கருப்பாயிட்டிப்போம், ஆனால் உண்மையிலே அந்த கல் என்ன கல் தான்? மரகத கல், அது வெண்மை மரகத கல். அது இப்போவும் அது மரகதம் தான். அது நம்ம வெறும் கல் நினச்சிட்டு இருக்கிறோம், அது மரகத சுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வெண்மை மரகத கல் என்று. அது சஹாமா மரத்தை போன்று பல பல பலாண்டு வெள்ளை வெள்ளேண்டு இருந்தது. மக்களினுடைய கரங்கள் பட்டு அது பின்னால் என்ன செஞ்சிருச்சு? அது முத்தி 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 பாவங்களால் அது வாங்கிக்கிட்ட மாதிரி என்ன செஞ்சிருச்சு? அது எல்லாம் கருத்து போய்விட்டது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இவங்க மகனார் தான் போயிட்டாங்களே, கல்லை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மகனார் போயிட்டு திருப்பி வர்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்தால் அழகான கல் ஒன்று இருக்குது. பாப்பா இது யார் கொண்டு வந்தா? ஃபகாலையா ஆபத்தி மஞ்சா கபிஹாதா, அழகான கல்லாக இருக்குது, இது யார் கொண்டு வந்தா? அட வாப்பா, உன்னை விட சுறுசுறுப்பான ஆள் தான் கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஜா அபிஹி மன்ஹுவ அன்ஷத்து மின்க, உன்னை விட சுறுசுறுப்பான ஆள் கொண்டு வந்துட்டு போயிட்டாங்க. நான் கேட்டேன், நீ கொண்டு வர மாட்டேன்ட்டியே என்று அவர்கள் குறிப்பிட்டதாக வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த புனிதமான காபத்துல்லா 5 மலைகளிலிருந்து கட்டப்பட்டது, கற்களை கொண்டு வந்து கட்டப்பட்டது என்பதையெல்லாம் நாம் சொல்லி காட்டுகிறோம். இந்த சமயத்தில் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்கந்தர் துல்கர்னைன் அந்த பக்கம் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ளவங்க தான் இஸ்கந்தர் துல்கர்னைன். அது தெளிவுபடுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. உலகம் முழுவதும் சுற்றி வந்த ஆள் தானே. இஸ்கந்தர் துல்கர்னைன் போகாத இடம் எதுவும் இல்லைங்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய விலாயத்து உள்ள ஆள், மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்துருந்தான். மஷ்ரிக் அல்லாஹ் சூரத்து கஹ்ஃபில் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். தஃப்சீர்களில் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாம் விரிவாக பேசுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கிழக்கிலேருந்து மேற்கு வரைக்கும் எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்த ஒரே ஆள் இஸ்கந்தர் துல்கர்னைன் அவங்க தான். சூரியன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி சந்திரனுக்கு போகிறான், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறான்லாம் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோமில்ல, சூரியனுக்கு போக முடியுமா? ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? சூரியனுக்கு அருகிலும் சென்று வந்தார்கள். அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஆற்றலையும் சக்தியும் அவர்களுக்கு கொடுத்தான் என்று குர்ஆனும் தஃப்சீரும் சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் சொல்லுது. அப்படிப்பட்டவர்கள் அந்த பகுதியில் வர்றாங்க. வந்து பார்த்தா இப்படி கட்டிக்கிட்டு 2 பேரும் வாப்பா மகனமாக சேர்ந்து கட்டிக்கிட்டீங்கன்னா என்ன கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை காபத்துல்லா கட்டுறோம், வணக்கம். யார் கட்ட சொன்னா? அல்லாஹ் கட்ட சொன்னான். அல்லாஹ் கட்ட சொன்னானா? எப்படின்ன உடனே அங்கே ஒரு 5 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த 5 ஆடுகளும் வந்து சொல்லிச்சு, நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். அந்த ஆடுகள் பேசியது, நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம், அல்லாஹ் தான் கட்ட சொன்னான் என்று சொன்னதும் அவங்களும் அப்படியா, இந்த ஆடை பேசும்போது நான் நம்பக்கூடாதா என்று அதையும் நம்பிக்கொண்டு அவர்களும் என்ன செய்தார்கள்? அந்த காபத்துல்லாவை செய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சுற்றி வலம் வந்தார்கள், தவாப் செய்தார்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின காபத்துல்லா எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இப்போ இருக்குதே காபத்துல்லா கட்டமாக இருக்குது. ஹிஜ்ரி இஸ்மாயில் ஒரு வந்து குதிரை லாட மாதிரி ஒன்று இருக்குமில்ல, அதுவும் சேர்ந்து தான் காபாவாக இருந்தது. அதுவும் சேர்ந்து காபா தான். அது முழுமையாக அப்படி தான் கட்டியிருந்தாங்க. இப்படி தான் இருந்தது, அது முழுமையாக இருந்தது. இப்போ அது ஓப்பனாக இருக்குது, அது அப்படி இல்லை. அது காபத்துல்லாவும் முழுமையாக தான் அப்படி இருந்தது, அப்படி தான் கட்டப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசில் அந்த காபத்துல்லாவை புதுப்பிச்சாங்க, உடச்சி என்ன செஞ்சாங்க? புதுப்பிச்சாங்க. அப்படி புதுப்பிக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக போயிடுச்சு குறைஷிகள் இடத்துல. அதனால் அந்த இடத்த மட்டும் ஒரு அடையாளம் போட்டுட்டு இது வரைக்கும் கட்டி சோத்தை கிளப்பிட்டாங்க. அது வரைக்கும் கட்டுறதுக்கு காசு இல்லை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஆயிஷா நாயகிட்ட, ஆயிஷா உன் மக்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாங்க, இல்லைன்னு சொன்னால் நான் அந்த சுவரை உடைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மாதிரி இது வரைக்கும் நான் அப்படி கட்டி வச்சிருவேன் என்று குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. சொன்ன செய்தி ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்மா நாயகியினுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் காலம் அதை ஆட்சி மக்காவினுடைய பொறுப்பு அவங்க கையில் இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்ட வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை போல் கட்டிட்டாங்க. இந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் கிடையாது, ஹிஜ்ரி இஸ்மாயில் சேர்த்து காபாவை ஆக்கிட்டாங்க. அப்படி மொத்தமாக ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் போக முடியாது, காபாக்குள்ளே போகிற மாதிரி தான். காபா ஒரே இதாகிடுச்சு. அந்த சுவரை உடைச்சி, அந்த காபாவினுடைய இந்த பக்கம் சுவரை உடைச்சி இதோட என்ன செஞ்சிட்டாங்க? முழுமையாக கட்டி முடிச்சிட்டாங்க. அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், மர்வானுக்கு கடிதம் எழுதினார். அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு கடிதம் எழுதினார். அந்த அப்துல்லா இப்னு ஸுபைர் அவர் சுயமாக தான் அதை செஞ்சிட்டார், அப்படிலாம் ஒன்றும் ஹதீஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினார். அப்படின்னா அப்போ அதை உடைச்சிருங்க, உடைச்சி பழைய மாதிரியே நீங்கள் வச்சுருங்க என்று சொன்னதும் இப்போ பழைய மாதிரி என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, வரலாற்றினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வர்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் செய்திகள் இருக்கிறது.
ஓரளவு நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் சில குறிப்பிட்ட செய்திகளை சொல்லி நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அவர்களை குறித்து நிறைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்பானவர்கள், எவ்வளோ மேன்மையானவர்கள் என்று பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சீனா ஹசன் ரதியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சு ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்தாங்க. புகாரியில் ஹதீஸ் வருகிறது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற ஒரு துவாவை ஓதி பார்த்தாங்க. இது ஒரு அற்புதமான துவா. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன அபாக்குமா கான யுஅவ்விது பிஹுமா இஸ்மாயில வ இஸ்ஹாக். அட வாப்பா, யாரை பார்த்து? ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. உங்கள் அப்பா இருந்தாலே பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தன் ரெண்டு பிள்ளைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஓதி பார்த்த துவா இந்த துவா தான். அப்போ இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. இது உங்கள் அப்பா இன்னும் அபாக்குமா, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்க, உங்கள் பாட்டனார் இருந்தாங்களே, பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தன்னுடைய ரெண்டு மக்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற துவா ஓதுனாங்க என்று சொன்ன இந்த தகவல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, அவர்களை பற்றி நிறைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. வரலாற்றிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனி சிறப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, ஒரு ஆச்சரியம், இந்த மக்கள்லாம் மௌத்தா போனதற்கு பிறகு நீ உயிராக்குவேன்னு சொல்கிறியா, அது எப்படி உயிராக்குவான்? வயது கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, ரஹ்மானே நீ மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பேன் என்கிற, எப்படி உயிர்ப்பிப்பான்? கால அவலம் தோமின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லையாண்டு. அல்லாஹ் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லலை ரஹ்மானே, நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, போன உயிர் எப்படி திரும்பி அதுக்குள்ளே வருது? சில பேர் மண்ணோட மண்ணாக போயிடுறான், கழுத்து வேறு கால் வேறு எல்லாம் துண்டு துண்டாக ஒட்டப்பட்டுருது. இப்படிலாம் ஆனதற்கு பிறகும் கூட அவங்களுக்கு நீ உயிரை கொடுக்குறேன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, நினச்சி பார்த்தாலே ஒரு திகைப்பாக இருக்குது, அதுதான் நான் கேட்டேன் என்று சொன்னதும், அப்படியா கால பலா உலாக்கில் எத்தமை இன்ன கல்வி, யா அல்லாஹ் என்னுடைய கல்பு ஒரு துமானியனத்துங்கிறதுக்கு அதுக்காக அப்படியே நான் என்று சொன்ன பொழுது இந்த துமானியனத்துக்காக வேண்டி நான் என்ன செய்தேன், இதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியா, கால ஃபஹுது அர்பஅத்தம் மினத் தைர் ஃபசுர்ஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல் அலா ஜபலிம் மின்ஹுன்ன ஜுஸ்அன் சும்ம துஉன்ன யதீனக சஅயா. ஃபஹுது அர்பஅத்தம் மினத் தைர், 4 பறவைகளை நீங்கள் பிடிங்க, அதை அறுத்து அவைகளெல்லாம் ஒவ்வொரு என்ன செய்யணும் கேட்டால் எல்லாத்தையும் கலந்துருங்க. இந்த கலக்கும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள், அந்த 4 பறவையினுடைய தலைகள் மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் இருந்து, மற்ற ரெக்கை கால் இது அது கறி இறைச்சி எல்லாத்தையும் அறுத்து ஒட்டு மொத்தமாக கலந்துட்டாங்க, 4ஐயும் கலந்துட்டாங்க. கலந்து ஒவ்வொரு பங்காக 4 பங்காக ஆக்கி ஒவ்வொரு மலையின் மீது நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் ஒரு மலையின் மீது ஏறிக்கொள்ளுங்க. மக்கால தான் அபூ குபைஸில் ஏறி இருந்ததாக வரலாறு உண்டு. சும்மதுஉஹுன்ன, அதற்கு பிறகு ஒவ்வொரு பேருடைய பறவையினுடைய பெயராக சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. யதீனக சஅயா, அது உங்களுக்கிட்ட வரும், பாருங்களேன் எப்படி வருதுண்டு. வாலமன் அல்லாஹ் அசீஸுன் ஹக்கீம் என்று அல்லாஹ் குறிப்பிட்றான். உடனே என்ன செஞ்சாங்க, 4 பறவையை பிடிச்சாங்க. இந்த 4 பறவைகள் எந்த பறவைகள்? தாவூஸ் ஒன்று, மயில், ஒதீக் 2வது சேவல், ஒகுராப் 3வதாக காகம், 4வதாக ஹமாமா புறா. ஒரு சொல்லின் பிறகு அந்த 3 மயில் சேவல் காகம் இந்த 3 எல்லா அறிஞர்களும் ஒத்து வர்றாங்க. இந்த ஹமாமா புறாவா அல்லது நசர் கழுகா அப்படிங்கிறதுல 2 கருத்து இருக்கிறது. சில பேர் ஹமாமாங்கிறாங்க, சில பேர் என்ன செய்கிறாங்க அதை புறாங்கிறாங்க, சில பேர் கழுகுன்னு குறிப்பிடுறார்கள். சரி, எப்படி இருந்தாலும் இந்த 4 பறவை அழைக்கிறாங்க. ஏன் இந்த 4 பறவைகள் அறுத்தாங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த தஃப்சீரில் விளக்கம் சொல்கிறாங்க, அதுக்கு உண்டான நேரம் இதுவல்ல. ஆக இந்த 4 பறவைகளை என்ன செஞ்சாங்க, அறுத்தாங்க. அறுத்து தலைகளை மாத்திரம் கையிலே வைத்து கொண்டு எல்லாத்தையும் போட்டு என்ன செஞ்சாங்க, ஃபுல்லாக பிரட்டினாங்க. ரெக்கை அது இது எல்லாத்தையும் பிரட்டி ஒன்று ஆக்கி அதுக்கு பிறகு 4ஆக பிரித்து எல்லாம் ஒரு மலையில் மீது கொண்டு வச்சாங்க. வைத்ததற்கு பிறகு அவங்க ஒரு மலையில் நின்றுக்கிட்டு கூப்பிட்றாங்க, தாவூஸ் அப்படின்னாங்க. அந்த இறைச்சி அந்த ஒவ்வொரு 14 இருக்கும் இல்லையா, 4 மலையில் இருக்கக்கூடிய இறைச்சிகள்லாம் கட்ட 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 கட்டன்னு ஒன்றா சேர்ந்து அப்படி தலை இல்லாமல் ஓடி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில் தானே தலை இருக்குது, அதில் வந்து சட்னி ஜாயிண்ட் ஆகி ஹயாத்தாய் பறக்குது.
குதிரத்தை பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 4 அற்புதமான விஷயத்தை அவர்கள் பார்த்தார்கள். அருமையானவர்களே, இது அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான்? சூரத்துல் பக்ராவில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலாக தேர்ந்தெடுத்தான், நண்பனாக தேர்ந்தெடுத்தான். ஆனால் நண்பனாக தேர்ந்தெடுத்தது எப்போது? ஏன்னா ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுத்துட்டான். ஆனாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நண்பனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி சொல்லப்படவில்லை. மலக்குமார்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு என்ன செய்யலை, சொல்லப்படவில்லை என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. கடைசி காலத்தில் தான் அது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. லம்மத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா அல்காஃபி கல்பிஹில் வஜல் ஹத்தா அன்கான ஹஃபகானி கல்புஹு லயஸ்மஉ மின் பஅத் கமா யஸ்மஉ ஹஃபகானி தைர் ஃபில் ஹவா. அல்லாஹ் தஆலா அவங்களை கலீலாக நண்பனாக தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொன்னதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட கல்பில் ஒரு பயம் வந்துருச்சு. படன்னு அடிக்க ஆரம்பிச்சது. அந்த இதயம் பயத்தில் அடிக்க ஆரம்பிச்சது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பறவையினுடைய அந்த இறக்கை படப்படன்னு அடிக்கும் இல்லையா, அதை மாதிரி அடித்தது. அது கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்க முடிஞ்சுது. வெளியில் இருக்கிறவங்களும் கூட அந்த இதய துடிப்பை கேட்கும் அளவிற்கு அவர்களுடைய சப்தம் அப்படி இருந்தது என்று குறிப்பிடுறாங்க. அந்த செய்தியை பற்றி சொல்லி கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய வஃபாத்து நேரத்தில் தான் அது நடந்ததுங்கிறாங்க. விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்றது இல்லை. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு விருந்தாளி யாருமே வரல. ரொம்ப சங்கடமாக போச்சு. யாரையாவது விருந்தாளியை பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வெளியில் போகிறாங்க. அங்கே பாருங்க ஒரு விருந்தாளியும் அன்றைக்கி கிடைக்கல. மன வருத்தத்தோடு வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறார். ஃபஹரஜ யௌமன் யல்தமிஸ் இன்சானன் யுதீஃபுஹு. ஒரு விருந்தாளியை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ன செஞ்சாங்க, வெளியில் போனால் யாரையும் உலம் ஏஜித் அஹதன் யுதீஃபுஹு, யாரையும் கிடைக்கல. ஃபரஜா இலா தாரிஹி, வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஃபவஜத ஃபிஹா ரஜுலன் காயிமா, வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவங்க கேட்டாங்க, யா அப்துல்லா மா அதுஹலக தாரி பிகைரி இதுனி, என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் எப்படி என் வீட்டுக்குள்ளே வரலாம்? நீங்கள் யார்? என்னுடைய உத்தரவு இல்லாமல் எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? அப்போ அந்த நபர் சொன்னாங்க, தஹல் துஹா பி இதுனி ரப்பிஹா, இந்த வீட்டினுடைய ரப்பினுடைய உத்தரவை கொண்டு, அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு நான் வந்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, இப்போ வீட்டுக்கு விருந்தாளி யாரையாவது அழைச்சிட்டு வரலான்னு வந்து பார்த்தா ஆள் ஒரு விருந்தாளையும் கிடைக்கல. வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ இவங்க கேட்குறாங்க, நீ யார்? ஏன் வீட்டுக்குள்ளே ஏன் உத்தரவு இல்லாமல் வந்து உட்காந்துருக்கிறீங்க, நிற்கிறீங்க என்று கேட்டதும், இந்த வீட்டினுடைய ரப்பினுடைய உத்தரவு. ரப்பு நான் தானே வீட்டினுடைய ரப்பு, நீங்கள் ரப்பிட்டு ரப்பு தான், உங்களுக்கு ரப்பு உத்தரவு இருக்கிறாங்களே அல்லாஹ். ஆமாம், அவனுடைய உத்தரவு. நான் அல்லாஹ்வுடைய மலக். அப்படியா? ஒமன் அந்த நீங்கள் யார்? நான் தான் மலக்குல் மவுத், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். நான் தான் வந்து அவ உத்தரவு கேட்க தேவையில் உள்ளே வந்துட்டாங்க. அர்சலனி ரப்பி இலா அப்தின் மின் இபாதிஹி உபஷ்ஷிருஹு பி அன்னல்லாஹ கதித்தஹதஹு ஹலீலா. அல்லாஹ் தஆலா என்னை ஒரு அடியான் அளவில் அனுப்பியிருக்கிறான். ரூஹ வாங்கவா இல்லையா அது வேறு விஷயம். இப்போ என்ன அனுப்புனது, ஒரு அடியான் அளவில் அனுப்பியிருக்கிறான். அந்த அடியாருக்கு அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்ல சொன்னான். என்ன சுப செய்தி? அந்த அடியாரை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டானா, நண்பனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. மனிதர்கள்லாம் அல்லாஹ்வுக்கு நண்பனா, அவனுடைய அடியார்கள் நண்பனா, பெரிய ஆச்சரியமாக இருக்கே. யார் அது? அந்த ஆளை நான் பார்க்கணுமே, நான் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் போய் நான் உட்காந்துருவேன். இவங்க சொல்கிறாங்க, சும்மாக்கான எனக்கு எப்படியா மன்ஹுவ ஃபவல்லாஹி இன் அக்பர்தனி பிஹி, அவங்க யாருங்கிறத எனக்கு அறிவிச்சா தயவுசெய்து எனக்கு அறிவிங்க. மலக்குல் மௌத்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அவங்களுக்கு தாண்டு தெரியாது. கேட்குறாங்க, அறிவிச்சா சும்மக்கான பியாக்சல் பிலாதில் ஆத்தியா, அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி தான், அவ வீட்டுக்கு பக்கத்தில். சும்மலா அப்ரஹுலஹு ஜாரன் ஹத்தா யஃப்ரக பைனல் மௌத், நான் அவங்க வீட்டு பக்கத்துலேயே நான் போய் உட்காந்துருவேன். ஹலீலுடைய பற்றிய பாருங்கள், காபத்துல்லா பக்கத்தில் இருக்கிறாங்க. காபத்துல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க இப்போ எங்கே, அல்லது பைத்துல் மக்தஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா ஒரு ஹலீலை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நீங்கள் அறிவிச்சா, நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருவேன். எது வரைக்கும்? எங்களை மூத்து பிரிக்கிற வரைக்கும் நான் அங்கேயே இருப்பேன். அதாவது ஒன்று அவங்க மூத்தா போகணும், நான் மூத்தா போகணும், அது வரைக்கும் அங்கேயே நான் இருப்பேன். எனக்கு தயவுசெய்து அது யாருங்கிறது சொல்லுங்கள். அந்த அப்து யார், அந்த அடியான் யார் எனக்கு சொல்லுங்கள்.
அப்போ எவ்வளவு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமக்கள் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது பெரிய சிறப்புங்கிறது நம்ம விளங்குறோமா இல்லையா? இதைத்தான் இமாம் சாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் சொல்லுவாங்க. அவுலியாக்களினுடைய மஸார்களில் போய் தங்குவது என்பது மிகப்பெரிய பாக்கியமானது. அங்கே இறங்கக்கூடிய ரஹமத்தும் நியாமத்தும் அவங்க மேலே இறங்குது. யார் தங்குறாங்களோ அவங்க மேலே. இதெல்லாம் சும்மா நம்முடைய ஆட்கள் செய்யலை. மஸார்களில் போய் தங்குறாங்க கொள்கிறாங்கன்னா எல்லாமே இந்த அடிப்படையில் தான். இவ்வளோ தெளிவாக இருக்குது. நான் அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டு போய் நான் தங்கிடுவேன், என் வீட்டு அங்கே பார்க்க மாற்றிடுவேங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க? லா அக்ஸல் பிலாத், அது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே ஆளை யாருங்கிறத சொல்லுங்கள் எனக்கு அப்படிங்கிறாங்க. ஆள் யார் போய் சொல்கிறா? நீங்கள் தான் அந்த ஆள் அப்படின்னு திகைச்சிட்டாங்க. அவங்க கல்பில் படபடப்பு வந்துருச்சு. படபடன்னு பறவையினுடைய இறக்கை அடித்தது மாதிரி வந்தது. அப்போ அவங்க கேட்டாங்களாம், ஃபபிமத்தஹதனி ரப்பி ஹலீலா. ரொம்ப பயந்துட்டாங்க. வஜில், அவருடைய உள்ளத்தில் பயமும் திடுக்கமும் வந்து, என்னையா அல்லாஹ் என்னையா ஹலீலா தேர்ந்தெடுத்தான், நான் ஹலீலா என்று ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களா. எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தான் நான் தெரிஞ்சுக்கிடலாமா? ஃபபிம இத்தஹதனி ரப்பி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை எதற்காக ஹலீலாக தேர்ந்தெடுத்தான் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது, கால பி அன்னக துஅத்தின் நாஸ், ஒரு காரியம் தான் சொல்கிறாங்க, நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க, மக்களுக்கு வழங்குறீங்க, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றீங்க, எல்லாருக்கும் தாராளமாக வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதைத்தான் சொன்னாங்க. ஒலா தஸ் அலகும், அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கறது இல்லை, மாறாக நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. உங்கள் கை கொடுக்கும் கரங்களாக இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இவ்வளோ பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று குறிப்பிட்டு காட்டினான். உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய மிக உறுதி படைத்த 5 நபிமார்களில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இடம்பெறுகிறார்கள். ஒரு சொல்லின்படி 6 நபிமார்கள் என்றும் இருக்கிறது. ஆனால் வலிமையான சொல் 5 நபிமார்கள் தான். உலுல் அஸ்ம் என்பது அந்த 5 நபிமார்களிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, இடம்பெறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஒய்திபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில சோதனைகளை வைத்தான். அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி கண்டார்கள், பூரணப்படுத்தினார்கள். என்ன சோதனை? இப்னு அப்பாஸ் நாயன் சொல்கிறாங்க, சுத்தப்படுத்தக்கூடிய சோதனைகள் 5 அவங்களுடைய முகத்தில் இருந்தது, மீதி 5 முகம் அல்லாத மற்ற உடம்புகளிலே இருந்தது. முகத்திலே இருந்த அந்த 5 விஷயங்கள் என்ன? சுத்தப்படுத்துறது. ஃபிர்ராசி கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரிக்கிறது. மீசையை கத்தரிக்க தான் சுன்னத்து, மீசையை வலிக்கிறது சுன்னத்து இல்லை. ஆக மீசையை கத்தரிப்பது சுன்னத். அதே மாதிரி ஒல் மதுமதா, வாய் கொப்பளிக்கிறது சுன்னத். ஒ சிவாக்கு, மிஸ்வாக்கு, பல் துலக்குவது சுன்னத். ஒல் இஸ்தின் ஷாக், நாசிக்கு நீர் செலுத்துவது. ஆக 4 விஷயம். கஸ்ஸு ஷாரிப், மீசையை வெட்டுறது, வாயை கொப்பளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, பல் தீட்டுறது, அதே மாதிரி நாசிக்கு நீர் செலுத்துவது. 5ஆவதாக ஒஃபர்ரக்கர் ரஸ், தலையில் முடியை வாடுறது. அவங்க நடுவாங்க எடுத்திருப்பாங்க, நடுவாங்க என்ன செய்வாங்க, எடுத்திருப்பாங்க. இந்த 5ம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஓ ஃபில் ஜசதி, முகம் அல்லாத மீதி பகுதி என்ன என்று கேட்டால் தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுறது. ஒஹல்குல் ஆனா, மானப்பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை களைவது. உல் ஹிதான், சுன்னத்து விடுவது, ஹத்னா செய்வது. வனத்துஃபுல் இபத், அக்குளிலே இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது. வகஸ்லு அஸ்ரில் காயித்தி வபௌலி பில் மா, அதே போன்று மலஞ்சலம் கழித்தால் அதை தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவது. கல்லை கொண்டு சுத்தப்படுத்தலாம், தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவது. இந்த 5ம் அவர்களுக்கு ஷரியத்தாக ஆக்கப்பட்டது. அந்த விஷயத்தை அவர்கள் நிறைவுபடுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி கஸ்ரா அஹ்சிபுஹு கால மின் லுஅத்தின் லைஸ ஃபீஹி ஃபஸ்முன் வலா பஹியுன் அஅத்தஹுல்லாஹு லிகலீலிஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நுஸ்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா ஒரு விருந்தினர் மாளிகையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு முத்தினாலான மாளிகை, முத்தாலே. ஏன்னா விருந்துக்கு அபுல் லீஃபான் தானே, அவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் தானே. அதனால் விருந்து மாளிகை என்று ஒரு மாளிகை என்ன செஞ்சா, விருந்தினர் மாளிகை என்று ஏற்படுத்தி அவங்களுக்கு சொந்தமாக கொடுத்து அதில் அல்லாஹ் அவங்களுக்கு விருந்து கொடுப்பானோ. அல்லாஹ் நாடினால் நமக்கும் அதை சேர்த்து அந்த விருந்தாளர்களை கொண்டு சேர்த்து வச்சுக்கிடுவோம். இப்ராஹிம் அவங்க மட்டுமா போக போகிறாங்க, அவங்களுடைய பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை ஆகிய நம்மையும் என்ன செஞ்சுக்கிடுவோம், அதில் இணைச்சிக்கிடுவோம். ஆகவே அப்படி ஒரு விருந்தினர் மாளிகை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த மாளிகை வெண்முத்தினால் ஆனது, அவ்வளவு அழகாக இருக்கும்.
அதில் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் விருந்து கொடுப்பான் என்று குறிப்பிடுறாங்க. இனி அவர்களுடைய தோற்றத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பல கருத்துக்கள், பல ஹதீதுகள் வருகிறது. நபிமார்கள், அந்த நபி எப்படி இருப்பாங்க, இந்த நபி எப்படி இருப்பாங்க, ஆதம் நபி எப்படி இருப்பாங்க, மூசா இப்படி நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. அதில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது 2 வகையாக சொல்கிறார்கள். வராயித்து இப்ராஹீம் ஃபைதா அக்ரபு ஃபைதன் அக்ரபு மின் ராயித்து பிஹி ஷிபஹன் திஹ்யா. சீனா திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலான்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தோட்டத்தில், யாரப்பா நீங்கள் திஹ்யத்துல் கலபி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அவங்க தோட்டத்தில் தானே வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தன்னுடைய தோட்டத்தில் வருவாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம். அது இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, காலு லஹு இப்ராஹிம். ஒவ்வொரு நபியாக பற்றி சொல்லிக்கிட்டு வரும் பொழுது சஹாபிகள் கேட்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை போல? உந்துரு இலா சாஹிபிக்கும், உங்கள் ஆளை பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆளுண்டா யார்? தன்னை தான் சொல்கிறாங்க. உங்கள் ஆளை நீங்கள் பார்த்துக்கங்க, உங்கள் ஆள் எப்படி இருக்கிறாங்க அதை போல் இருப்பாங்க என்று என்ன செய்கிறாங்க, தன்னை குறிப்பிட்டு காட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் இப்னு கனானினுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. 150 வருடங்கள் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு நமக்கிட்ட சொல்லி காட்டுகிறது. இந்த இவன் 400 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறான் கனான், அந்த நம்ரூத். ஒரு முறை நம்ரூதினுடைய காலத்தில் அன்ன தல அந்நஜ்முன் அஹ்ஃபா லவ் அஷம்சி வல் கமர். ஒரு தடவை என்ன ஒரு திடீரென்று ஒரு நட்சத்திரம் தோன்றியது. ஒரு நாள் தோன்றி அந்த ஒரு நாள் மாதம் அன்னைக்கு பகலில் சூரியனையே மறைச்சிருச்சு அந்த நட்சத்திரம், இரவில் சந்திரனை மறைச்சிருச்சு. அந்த உள்ள ஆட்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. எல்லாரும் நம்ரூதும் அப்படியே திருக்கிட்டு போயிட்டான். அவன் தன்னை ரப்புன்னு சொல்லிட்டு இருந்தவன் அவனுக்கு பயம் வந்துட்டு. ரப்புக்கு என்ன பயம், அவனும் பயப்படுறான். உடனே என்ன செஞ்சான், குறி பார்க்குறவன், ஜோசியம் பார்க்குறவன், முனஜிம்கள், என்ன அந்த ஆட்கள் அந்த காலத்தில் இருப்பாங்களே, எல்லாத்தையும் கூப்பிட்ட போது அவங்களெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு பிள்ளை பிறக்க போது அந்த பிள்ளை உன்னுடைய ஆட்சியை போக்கிடும் என்று சொன்னதும் அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினா. இவன் என்ன செய்ய, எல்லா பிள்ளைகளும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எல்லா ஆண்களையும் ஃபிரௌன் கொலை செய்ய சொன்ன மாதிரி அதை மாதிரி அந்த காலத்திலையும் குழந்தை பிறந்தகளை கொலை செய்யப்பட்டது. இனிமேல் எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் இணையக்கூடாது, வாழக்கூடாதுன்னு பிரித்து வச்சுட்டான். குழந்தை பிறந்தால் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு. இனிமேல் குழந்தை உண்டாகிற வரைக்கும் சரி, இனிமேல் யாரும் குழந்தை பெறக்கூடாது, பிறக்கிற குழந்தையும் வெட்டிடணும் ஆண் பிள்ளையாக இருந்தா என்று அவன் என்ன செய்தான், சட்டம் போட்டான். அல்லாஹு தஆலா ஃபஹமாஹுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபஹமாஹுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றினான். மின் கைதில் ஃபுஜ்ஜார், இந்த ஃபாஜிர்களினுடைய கெடுமதியிலிருந்து அல்லாஹ் அவர்களை பார்த்தான். சங்கையானவர்களே, அவர்கள் தங்களுடைய 150 அல்ல 175 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க 175வது வருஷத்தில் என்ன செஞ்சாங்க, சுகம் இல்லாத ஒரு நிலைக்கு அதுக்கு ஆளானார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாகவே அவர்களுடைய மனைவியார் சையதத்துனா சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்ட இடத்திலேயே என்ன செஞ்சிருங்க, அடைக்கிறங்கன்னு சொன்னாங்க. பைத்துல் மக்தஸ் பக்கத்தில் அவருடைய மஸ்ஜித் இப்ராஹிம் இருக்குது, அங்கே சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடங்கியிருக்கிறாங்க. அவங்க வஃபாத்தான பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவருமாக இணைந்து அவர்களுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வாங்கப்பட்ட இடம். ஒரு மனிதர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த அவர் யாருங்கிற பேர்லாம் கூட வரலாற்றில் இருக்குது. 1500 வெள்ளிக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, 1500 கிராம் வெள்ளிக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாங்கி தன்னுடைய மனைவி அதில் அடக்கினாங்க. அதிலேயே அவர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இந்த வரலாற்றிலே ஒரு குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறை நாம் இப்போது பார்த்தோம். இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பிலே அதை நாம் பார்ப்போம். சங்கையானவர்களே, இதுவரை நாம் கேட்ட இந்த செய்திகளிலே இருக்கக்கூடிய படிப்பினைகள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ் மகத்தானவன், கிருபையாளன், அருளாளன். இந்த புனிதமான ரமதானினுடைய பொருட்டால் நம்முடைய பாவப்பிழைகளை மன்னித்து ஈருலக சௌபாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை சார்ந்தவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் பாலிப்பானாக. நம்முடைய பாவப்பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய கஷ்டங்களை வறுமைகளை போக்குவானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் அல்லாஹு தாலா நீக்கி அருள் பாலிப்பானாக. கண்மணியாம் பொன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் காட்டி தந்த அற்புதமான வழிகளை நின்று நிலைத்து வாழ்வதற்கான சுன்னத் ஜமாத்து கொள்கைகளை நின்று நிலைப்பதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருளிப்பானேவான். எத்தனையோ மக்கள் எத்தனையோ ஹாஜத்துகளோடு தேவைகளோடு இருக்கிறார்கள். அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வாளிப்பானாக. எல்லா விதமான சோதனைகளை விட்டும், இழிவுகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், வறுமைகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. நம் மக்களை கல்வியுடைய மக்களாக, ஞானமுடைய மக்களாக, பண்புடைய மக்களாக, ஒழுக்கமுடைய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பரக்கத்துகளை ஹலாலான ரிசுக்கை தந்தருள் பாலிப்பானாக. நிறைவான வாழ்வை தந்தருள் பாலிப்பானாக. சமூகத்திற்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் தருவானாக. எல்லா விதமான ஃபசாது ஃபித்னா குழப்பங்களை விட்டும், குழப்பமான கொள்கையை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. நாம் மரணிக்கக்கூடிய தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டே மரணிக்கக்கூடிய பாக்கி தருவானாக. நமக்கு நிறைவான வாழ்வை தருவானாக. எத்தனையோ மக்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல கணவனையும் நல்ல மனைவியும் இணையாக ஆக்கி அவர்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கான தௌஃபீக்கை தருவானாக. சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அழகான ஜோடிகளை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடைய கபரை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. நம் பெற்றோருடைய கபரை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. நம்மை சார்ந்தவருடைய கபரை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. நாம் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பானாக. அதனுடைய பணிகளை கபூல் செய்வானாக. அதை விரிவாக ஆக்கி வைப்பானாக. கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைப்பானாக. மறு உலக கஷ்டங்கள் அமளி தும்மல்களை விட்டும் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்ட லிவாவுல் ஹம்து என்ற கொடியின் கீழால் தஞ்சம் புகக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. அவர்களுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கவுதிலிருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம் மக்களை சாலிஹான மக்களாக ஆக்கி வைப்பானாக. நமக்கு கட்டுப்பட்ட மக்களாக ஆக்கி வைப்பானாக. சோனலோகத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லாவற்றுக்கு மேலாக அவனுடைய திருலிகா என்ற அற்புதமான காட்சியை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சோனலோகத்திலே ஒன்றிணைத்து வைப்பானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா குறைகளையும் மன்னித்து அருள் பாலிப்பானாக. அருமையானவர்களே, நம்முடைய மக்கள் எத்தனையோ ஹாஜத்துக்களை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த ஹாஜத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி அருள் பாலிப்பானாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதோடு இந்த மஜ்லிஸின் மூலம் எவ்வளோ பெரிய ஹிதமாத்துகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அல்லாஹ் தஆலா இது அனைத்தையும் கபூல் செய்து இந்த மஜ்லிஸினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷேக் நாயகம் ஜலீல் ஹதரத் தாம் அல்லாஹு பரக்கத்துஹு தவ்வலல்லாஹு ஹயாத்துஹு பிஸிஹத்தின் வ ஆஃபியா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைந்த வாழ்வையும் நீடிய சௌபாக்கியத்தையும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் அவர்களுக்கு தந்து அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் வழங்கி சௌபாக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் ஈர் உலகத்தின் அவர்களுக்கு தந்தருள் பாலிப்பானாக. அவர்களுடைய இந்த அருமையான சேவையை அல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய மக்களும் செய்யக்கூடிய இந்த சேவையை தொடர்ந்து எல்லா காலமும் நடைபெறக்கூடிய பாக்கியானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. இதனை கொண்டு சமூக மக்கள் எவ்வளவு பலன் பெறுகிறார்களோ மேலும் அது பலன் பெறுவதற்கான பாக்கியை தருவார்கள். அவர்களுக்கு இந்த ஏற்படக்கூடிய இந்த மஜ்லிஸ்க்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கி வளம் பொருந்தியதாக, மனம் பொருந்தியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலித்து நம்முடைய துஆவையும் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.